கர்த்தர் பண்ணுவதாக இன்றைய வசனம் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20 இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய பூஜை பண்ணுவேன், அவனும் என்னுடைய பூஜை பண்ணுவான். கர்த்தர் பண்ணுவதாக இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வாசப்படி தட்டுகிறார் அப்படிங்கிறது. ஒருவன் அவர் சத்தத்தை கேட்டு திறந்தால் தான் அவரோட பிரவேசிக்கிறார். இந்த காலத்தில் அநேக வழியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். வேதம் படிக்கும்போதோ, பாட்டு கேட்கும்போதோ, மெசேஜ் கேட்கும்போதோ நம்ம எத்தனையோ கேட்போம். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்போம். அநேக காரியங்களை கர்த்தர் நம்மகிட்ட பேசுவதற்கு, நம்மளோடு சில காரியங்களை நம்ம ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்காகவும் தேவன் நம்மகிட்ட வரும்போது அநேக ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக நம்மகிட்ட இடைப்படுவார். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவர் உங்களிடத்து வாரார். அவர் வரும்பொழுது தான் உங்களுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை வருது. நாங்கள் சேர்ந்து போஜனம் பண்ணுவேன், நானும் அவனோட போஜனம் பண்ணி சொல்லும்போது ஒரே இதாக மாறுறாங்க. மாறும்போது உங்களுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை மாறும்போது அதில் தேவன் சேர்ந்துறார். ஏன்னா தேவனோட குணகாரியம் ஒன்றும் இல்லை, சேர்ந்தது தான். நம்ம கதவை திறக்கணும், இருதயத்தின் கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேளையில் நம்ம அநேகம் சர்ச்சைக்கு போகலாம், மெசேஜ் கேட்கலாம், இல்லை கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே கர்த்தர் நம்மளை இடைப்படுவதற்கு ஒரு வேலை வந்து சர்ச்சையில் பேசும்போதோ ஏதோ ஒரு பாடல் மூலம் இனி வருமானால் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள அறிக்கைவிடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் வாங்க ஆண்டவரே, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற நீரை தேவனுடைய குமாரனான கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய காரியம் அவருடைய காரியமாக மாறுது. பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரிசுத்தமான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். அதை வாஞ்சிப்போம். ஒரு பரிசுத்தமான ஒரு எல்லாவற்றையும் ஜெயமுள்ள வாழ்க்கை, எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாத ஒரு சாட்சியின் வாழ்க்கை தருவார். இந்த பூமியில் தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.